அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம பாலக் பன்னீர் வச்சு எப்படி சமோசா பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஆனியன் லீவ்ஸ். இது வீட்லேயே நம்ம ஈஸியாக வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கீரைகள் வீட்டிலேயே வளர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு ஆர்கானிக்ஸ் கீரைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இதை கட் பண்ணிவிட்டு நான் இந்த பாலக்கும் பொடிசாக நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. இது கூட நம்ம பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம எப்படி சமோசா ஷீட்டில் வைக்கலான்னு பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸ்க்கு நியூ வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுக்காங்க. பாருங்க, இந்த பன்னீரை நான் நல்லா பொடிசாக கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கணும். அப்புறமா ரெட் சில்லி பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூன், அப்புறமா சாட் மசாலா, சீரக பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர், இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சேர்க்கணும். ஏன்னா பாலக்கில் பன்னீரில் ஏற்கனவே நம்மளுக்கு கொஞ்சமாக உப்பு இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான சமோசா. நம்ம இதை நம்ம பாலக்கெல்லாம் வேகலாம் வைக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம சமோசா சீட்டில் வச்சு ஆயிலில் தான் பொரிக்க போகிறோம். அப்போ உள்ளேயே எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடும். இது நம்மளுக்கு மைதாவுடைய தண்ணியில் கலந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஓரங்களெல்லாம் இதை தடவிக்கிட்டு நம்ம இந்த சமோசாவோட ஷேப் நம்மளுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மசாலாவை நான் இந்த ஷீட்டில் இந்த ஷீட் நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடச்சிருது. நம்ம வீட்டில் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த ஷீட் வாங்கிக்கலாம். பாருங்கள், முதல்ல நான் இந்த சைடில் எல்லாமே நான் இந்த மைதா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, கொஞ்சம் கட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் அதிகமாக தண்ணியாக நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. கட்டியாக பண்ணும்போது இந்த ஓரங்கள்லாம் நம்ம இதை மாதிரி தடவி விடும்போது நம்மளுக்கு சமோசாவோட ஷேப் நல்லா கிடைக்கும். ஷேப்பு இந்த பாருங்கள், இந்த ஒரு சைடு இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஏற்கனவே நம்மளுக்கு பேஸ்ட் இருக்கா நல்லா ஒட்டிக்கும். அப்புறம் ஆப்போசிட் சைடில் அப்படி மாற்றி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா பெர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். அப்புறமா நம்ம இதில் கேப் வராதபடி நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணணும். இல்லைன்னா எல்லா ஆயிலும் உள்ளே போயிடும். அதனால் பிகினர்ஸ்க்கு எல்லாமே இது கொஞ்சம் நல்லா பார்த்து கரெக்டாக பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்காது. ஹெல்த்தியான சமோசாவும் நம்மளுக்கு ஆயிடுது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம இந்த ஓரங்களில் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக நம்ம பேஸ்ட்டை ஒட்டி விட்டுக்கணும். ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணணும், கேப் விடாதபடி. அப்போ நம்மளுக்கு கேப் வராது. மாதிரி இன்னொரு ஷீட்டையும் நான் இதை மாதிரி எல்லா மசாலாவும் வச்சு நான் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாலக் பன்னீர் நம்ம ரொட்டி கூட நம்ம கொடுக்கும்போது அதுங்க சாப்பிடாது பசங்க. இதை மாதிரி சமோசா மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம இப்போ ஆயிலில் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணிக்காங்க. ஆயில் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்கணும். கொஞ்சமாக ஆயில் நம்மளுக்கு பாயிலிங் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போடக்கூடாது. அப்போவும் ஆயில் ரொம்ப குடிக்கும். நல்ல ஆயில் கொதி வந்த உடனே நம்ம அப்புறமா கொஞ்சம் மீடியமாக ஆக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சமோசா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த இஃப்தாரில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு அடுத்த நாளில் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம மித்த நாளும் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நமக்கு டைம் கிடைக்காத அப்போ கூட இதை ஃப்ரை பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகிற வரை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மித்தது உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சமோசா ரொம்ப போர் அடிக்கும்போது இதை மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.